Hi, NCERT Grade 11, Chapter 7, ஈக்லிபிரியத்தோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரைட், கொஸ்டின் நம்பர் 7.6. ஃபார் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியம் Kc that is equal to 6.3 into 10 to the power of 14 at 1000 Kelvin and NO அந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க plus O3 gives NO2 plus O2. Both the forward and reverse reactions in the equilibrium are elementary bimolecular reactions. ஸோ ரெண்டுமே என்னதுன்னா நமக்கு KFும் அண்டு கேபியும் தான் சேம் தான் பைமாலிகுலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட், அண்ட் வாட் இஸ் கேசி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேஎஃப்பும் கேசியும் சேம் டைப்பு. அப்போ வாட் இஸ் கேசி ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ இதுக்கு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னா NO2 + O2 வில் கிவ்ஸ் NO + O3. அதாவது இதுக்கு கேசி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு கேஎஃப் கேபி ரெண்டும் நமக்கு ஈக்லிபிரியம் வந்ததுக்கப்புறம் ரெண்டும் ஒரே மாதிரியான மாலிகுலாரிட்டியில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கேசி இது நான் டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ கேசி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/KCன்னு எடுத்துக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்க வேல்யூவுக்கு அப்படியே இருக்கும், இது ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, கேசி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/6.3 into 10 to the power of 14. ரைட்டா, அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வில் கெட் ஆன்சர் 1.58 into 10 to the power of -15. ரைட்டா, இதுதானது நமக்கு கேசி டேஷ், அதாவது பேக்வர்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்குரிய கேசி வேல்யூ. ரைட், தேங்க்யூ.